ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன பண்ணல, லேட் நைட் வித் டெவில். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா பார்த்தேன். நீ பார்த்தேன். ரொம்ப நாள் அது வந்து வெயிட்டிங் இல்லையா? அந்த படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. இப்பதான் வந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு லேட் நைட் டாக் ஷோ. ஆமா, இது 70s வந்து இது நடக்கிற மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரோலாக் டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுவானுங்க. எப்படின்னா இந்த அது கொஞ்சம் அப்படியே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி காமிப்பான அந்த டாக் ஷோ அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு அந்த கல்ட் இருக்குமே, கல்ட் 1977 வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காமிப்பானுங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி ஏதோ பயங்கரமா ஒன்று நடந்திருக்கு. அதனால வந்து இது ஏதோ லைவ்ல ஏதோ ஷோல வந்து பயங்கரமா நடந்து காட்டி எல்லாம் கட் ஆகி அப்படியே காமிப்பாங்க. டாக்குமெண்ட்ரி அப்படியே 10 நிமிஷம் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா திருப்பி 70s அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கம்பெனி. ஆமா, ஜாக் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே டாக் ஷோ நடத்தி பயங்கர ஃபேமஸா இருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜான் கார்சன் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய டாக் ஷோ இதா இருந்தாரு. அவரோட போட்டிக்கு வரணும், அவர் ஈக்குவலா வரணும்னு சொல்லி நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நல்லா இதாதான் இருப்பாங்க. நல்லா அவங்க வந்து நல்ல பீக் போவோம், அது கொஞ்சம் கிட்ட போவோம் அப்படியே ஜாக் கார்சன் போட்டியா. அப்ப வந்து அவன் வந்து தனியா வந்து நிறைய இது பண்ணுவான். கொஞ்சம் அந்த க்ரோவ்னு சொல்லி ஒரு எலிட்டோட ஒரு கிளப் இருக்கும், அங்கெல்லாம் போவான். அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி காமிப்பானு. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல வந்து அவன் ஒய்ஃப் வந்து கேன்சர் ஆகிடும். அதாவது அது நான் ஸ்மோக்கர் வேற. அவங்க வந்து கேன்சர் ஆனதுமே கொஞ்சம் டல் ஆகி திருப்பி இந்த ஷோ விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் காணாம போயிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஷோக்கு வருவான். திருப்பி இந்த ஷோல வந்து ஏதோ பண்ணும்போது பார்த்தா திருப்பி அது பிக்கப் ஆகாது, இந்த டிஆர்பி எல்லாம் வராது. அதனால இவன் என்ன ஐடியா பண்ணுவான்னா, அந்த நம்ம லைவ்லயே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒருத்தர் பேய் பிடிச்சவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களை ப்ரொசஸ் பண்ணவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க லைவாவே ஏதாச்சும் பண்ணுவோம். கொஞ்சம் நம்மளோட டிஆர்பி ஏத்துறதுக்கு கரெக்டா ஹாலோவின் நைட் அந்த ஷோ அப்ப வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லி அவன் வந்து அப்படியே பிளான் போடுவான். அதே மாதிரி பண்ணுவானுங்க. அது நைட் அவுல்னு அந்த ஷோ பேர், நைட் அவுல். அப்ப வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ஜூன் அவங்க வந்து டாக்டர் ஜூன்ங்கிற அந்த சைக்கோ பேராசைக்காலஜிஸ்ட். அப்புறம் வந்து அவன் வந்து ஒரு பேய் பிடிச்ச பொண்ணா சொல்ற வந்து அந்த லில்லி அவங்க 2 பேரும் வருவாங்க. இந்த லில்லி வந்துட்டு அந்த சாத்தானிக் அந்த கல்ட் இதுலயே வந்துட்டு எல்லாம் செத்தப்ப இது இந்த பொண்ணு மட்டும். அது என்னன்னா அது கல்ட் வந்து என்னன்னா சாத்தானிக் கல்ட் பண்ணி வந்து செத்து அந்த அங்கிருந்து அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்தி அவருக்கு நிறைய பேய் பிடிச்சி அது கரெக்டாக இருந்திருக்கும். அதனால இவன் சைக்காலஜிஸ்ட் வந்து கரெக்டா இது பண்ணி அவன் கண்ட்ரோல் வச்சிருக்க உள்ள இருக்க டீம் அவங்க கூப்பிட்டு வந்து இதை பண்ணலாம்னு சொல்லுவான். அப்ப வந்து இதை வந்து பொய்ன்னு சொல்றதுக்கு வேண்டி மேஜிக் நிபுணர் ஒருத்தர் வரும். இதெல்லாம் பொய், பேயில சும்மா அப்படின்னு சொல்லி வருவோம். சைக்கு கிறிஸ்டன் சொல்லி ஒரு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவன் பேய் இருக்குதா அந்த மீடியம் மாதிரி அவனும் வருவான். இந்த மாதிரி உட்காந்து ஃபர்ஸ்ட் அந்த மீடியமா கூப்பிட்டு வருவாங்க ஷோக்கு. கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே மைண்ட்ல வச்சு பார்த்தோன்னா இங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு பேர் இருக்கு, யார் பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தப்பாகும். திருப்பி இன்னொரு பொம்பளை 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, ஒரு அம்மாவும் பிள்ளையும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேர் உன் பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னு கேட்பான். ஆமா இப்ப செத்தான். அவன் வந்து சொல்றான், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நான் நல்லாதான் இருக்கேன், அவனுக்கு பிரச்சனை இல்லை, வருத்தப்படான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ரொம்ப நாள் திருப்பி அவனுக்கு பயங்கரமா ஒன்று வரும் அட்டாக்கு. அப்படியே தலையை பிடிச்ச அப்படி கதறுவான். கதறி அப்படியே நரம்பெல்லாம் துடிக்க அப்படியே ரத்தம் வந்து எடுத்துருவான். கொண்டு போயிடுவாங்க. அவன் அப்படி கொண்டு போய் ஷோ நிறுத்திடுவாங்க. மின்னிங்கிற பேர் சொல்லுவாங்க. திருப்பி வந்து அந்த ஜூனையும் அந்த பேய் பிடிச்ச புள்ள இருக்கால அதை கொண்டு வந்து நாங்க தனியா பண்ணி கேட்கிறேன்னு சொல்லி சொல்லுவான். அப்ப வந்து அவ வந்து சில ரகசியங்கள்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த மேஜிக் நிபுணர் வந்து இதெல்லாம் சும்மா சொல்லி அவனும் நிரூபிப்பான். அவன் பண்ணுவான், ஹிப்னாட்டிசம் பண்ணி இதை பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க பல ஒரு அசம்பவம் நடக்கும் அந்த ஷோவே வந்து. அப்ப அந்த ஷோவை கேட்பான், அந்த ஆடியன்ஸ்ல கேட்பான். இப்ப வந்து நாங்க லைவா பேய் இது பண்ண போறோம், பண்ணி காட்டுறோம் பேய் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பண்ணி காமிக்கிறோம். எல்லாம் ஓகேன்னு சொல்லுவோம். ஆடியன்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் பிடிச்ச லைவாவே ஒரு பொண்ணோட பேய் பிடிச்ச பொண்ணோட அந்த வச்சு இது பண்ணுவாங்க, அந்த பேய் காமிப்பாங்க அந்த லைவ் ஷோல. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அந்த அசம்பாவிதம் ஃபர்ஸ்ட் அந்த காமிச்ச அந்த ப்ரோலாகும் அது எதனால ஆச்சு அந்த அந்த மாதிரி ஒரு பயங்கர அமானுஷங்கள்லாம் நடக்கும் அந்த ஸ்டேஜ்ல லைவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஆடியன்ஸ் ஏதாச்சா, இவனை அந்த ஷோ வந்து உயிரோடு இருக்கிறானா, எல்லாம் இருந்தாங்களா, அதுதான் மீதி கதை. இது பார்த்தீங்கன்னா என்னன்னா உனக்கு இந்த இப்ப நீயா நானால வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோ வந்துச்சு, ஒரு டாக் ஷோ. அதை பத்தி இந்த பேய் பிடிச்சவங்களுக்கும் பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் அந்த ஓட்டுறவங்க பேய் ஓட்டுறவங்க வந்தாங்க. அப்ப சொன்னானுங்க இப்ப இந்த மாதிரி வந்து பேய் இருக்கு, இங்கேயே ஒரு 500 பேய் 600 பேய் இருக்குன்னு சொன்னான் ஒருத்தன்.
நீங்க வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஆமா, ஆமா. அப்ப அந்த நீயானல வந்து ஒருத்த உண்மையாலுமே ஒரு பேய் இருந்து அது வந்து பயங்கரமா கலப்பச்சுன்னா 10-20 ஆடியன்ஸ் செத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கு நமக்கு லைவ்ல பார்க்கும்போது. அந்த மாதிரி ஒரு கதை இது. கரெக்ட். இன்னொன்னு வந்து நான் பழைய ஸ்பீல்பர்க் படம் அந்த போல்டர்கெஸ்ட் எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கும். போல்டர்கெஸ்ட்ல வந்து இதே மாதிரி தான் அந்த டிவிக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ், அதாவது நான் ஆப்ஜெக்ட் பொருளுக்கு எல்லாம் பேய் பிடிக்கிற மாதிரி வரும். புரியுதா? அதுதான் போல்டர்கெஸ்ட் படம். இதுலயும் அதே மாதிரி நிறைய நடக்கும். எப்படின்னா வந்து ஒரு புது டைரக்டருவன் 2 பேர் வந்து கேமரான் அண்ட் கோலின் கேன்ஸ், சரியா? 2 பேரும் அண்ணன் தம்பி, புது டைரக்டருங்க, வித்தியாசமா எடுத்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர்ஸ்னு ஒரு ஜானர் இருக்கு. ஓகே, அதுல சேர்ந்ததுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. எல்லாம் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் தான் காமிப்பாங்க. 35 mm படமே இருக்கும். அது இந்த மாதிரி படங்கள் பீக் படம்லாம் இருக்கு. பிளேர் விச் ப்ராஜெக்ட்னு ஒரு படம், சூப்பர் படம். அது பாத்தீங்கன்னா அது வந்து அதோட கதை ஆரம்பமே எப்படின்னா தொலைஞ்சு போன அந்த கேமரா எடுத்து அதை போட்டு பார்த்தா அந்த படமே ஓடும். எப்படி இவனை காணாம போனாங்க அப்படின்லாம் போறோம். 70s ஹாரர் அப்படியே இருக்குது, மீறவே இல்லை. பத்தியா அந்த டெக்னாலஜி வந்து இது பண்ணவே இல்லை. அந்த மாதிரியே அந்த ஹாரர்லாம் கடைசியில் அந்த இதெல்லாம் ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான செட்டப்லயே இருக்கும். அதே செட்டப் எல்லாமே மீறவே இல்லை. அதே இதுல வந்து இந்த ஹீரோவா நடிச்ச டேவிட் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி டார்க் நைட் இந்த மாதிரி சின்ன ரோல் நடிச்சிருக்காரு. ஒரு படம் இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூ ரோலா இருக்கும். ஏன்னா அது பட்டையை கிளப்பியிருக்காப்புல. செம ஆக்டிங், சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய ஒரு சின்ன மியூசிக், எதுவுமே பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாத மாதிரி அப்பப்போ போட்ட மாதிரி இருக்கு. ஆர்கெஸ்ட்ரால அந்த ஒரு மியூசிக், ஒரு ஈரி மியூசிக் பண்ணிருக்காங்க. போக போக பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ஷோவா மாறும். அப்படியே ஷோ வந்து எப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா இந்த ஜானர்லாம் நீங்க வழக்கமா பாக்குற பேய் படம் மாதிரி கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணலாம். அப்படியே போக போக நீங்க வந்து பொறுமையா பாத்தீங்கன்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு ஜானர் போகும். அப்படியே நமக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதாயிடும். உங்களுக்கு கொஞ்சம் பயமாகும் சில டைம்ல. அப்படியே ஏன்னா லைவ் அப்படியே காமிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஷோல வந்து ஆடியன்ஸா உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. நான் இந்த படம் பார்க்கும்போது அந்த நீயா நான் வந்து நடந்தா எப்படி இருக்கும் அந்த பேய், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சீன் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சுல. அந்த பொண்ணு வந்து அந்த அதை பார்த்தா எனக்கு போல்டர்கெஸ்ட் தான் நான் இந்த மாதிரி மேட்ரு வந்து எப்படின்னா இந்த கதை நடக்கிற காலகட்டமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாத்தானிக் கல்ட்ல நிறைய பேர் பொண்ணு வீசினாங்க அந்த டைம். இந்த மேன்ஷன்ஸ் மர்டரு, இந்த மாதிரி இந்த ஆக்கல்ட், இந்த மாதிரி இந்த தேவையில்லாத ஒரு பயங்கர பிளாக் மேஜிக்ல போன டைம் நிறைய பேர் இந்த மாதிரி பொண்ணு வீசினாங்க. அப்போ இப்ப ஃபேமஸான அந்த மேசன் மர்டர் இருக்குல்ல, மேன்ஷன் மர்டர் ஷரன் டேட்லாம் பண்ணானுங்களா, அதை வச்சுதான் இவரு கூட இருக்க ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட்ல கூட அந்த படங்கள் அந்த டைம்ல வந்து இந்த ஷோ நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நிறைய கொலைகள் நடந்திருக்கு, மாஸ் மர்டர் அந்த மாதிரி. அதுல வர அந்த பேய் பிடிச்ச சின்ன புள்ள பாத்தீங்கன்னா அதே வந்து ஒரு சாத்தானிக் கல்ட்ல இருந்து மாஸ் மர்டர் ஆகி அதுல இருந்து காப்பாற்ற விட்ட பொண்ணு. அந்த அது ஒண்ணுதான் தப்பிச்சிருக்கான். அந்த டெரர் தான் அவளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பேய். இதுல நிறைய வந்து ஆதிகால பேய் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பேய், அபர்கில்ஸ் சொல்லுவாங்க. அந்த பேய் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பாகனு இந்த மாதிரி ஏர்லி கிறிஸ்டியன்ஸ், ஏர்லி கிறிஸ்டியன் ஜூஸ் பேய், அந்த பேய்லாம் இதுல சொல்லுவாங்க. அந்த நேம்லாம் ரொம்ப வந்து டிஃபரெண்டான படம். உங்களுக்கு சாதாரண பேய் படம் கிடையாது. உங்களுக்கு பொறுமையா நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும். பெரிய சின்ன படம் தானே இது, ரொம்ப சின்ன படம். 2 மணி நேரம் தான் நினைக்கிறேன். ஆமா, 2 மணி நேரம் கூட இல்ல. அப்படியே வரும், அப்படியே போய் அவ்வளவுதான். ஒரு இதுவும் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. 70s தானே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மார்க் வந்து நம்ம வந்து அதிகமா ஹாலிவுட் சொல்ல பாத்துக்கணும். சில டைம் இப்ப நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு சில பழைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரி ஹாலிவுட் நடக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். இது ஆக்சுவலா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் படம். புரியுதா? உனக்கு வந்து டைரக்ட் ஆஸ்திரேலியா தான், ஹீரோயின் எல்லாமே அப்படிதான். இது வந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமான பேய் படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இது பார்க்கலாம், நல்ல ஒரு இதா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.